ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இறுதி சுற்று சூரரை போற்றும் மாதிரியான வெற்றி படங்களை கொடுத்து காலிவுட்ல ஒரு முன்னணி இயக்குனரா வளமுறை சுதா கொங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ரவி மோகன், ஸ்ரீலீலான்னு இப்படி பலருமே நடிச்சு சமீபத்துல வெளியான படம் தான் பராசக்தி. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில கலவையான விமர்சனங்கள் தான் வந்துச்சு. பராசக்தி படத்துக்கு இப்படி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதுக்கு காரணமே விஜய் ஃபேன்ஸ் தான் அப்படின்னும், விஜய் ஃபேன்ஸ் ஜனநாயகன் படம் வெளியாகாம போன விரக்தியில தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சுதா கொங்கரா பேசி சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில பராசக்தி படத்தோட மேக்கிங் வீடியோ வெளியாகி இருக்கு. அந்த வீடியோல சுதா கொங்கரா மற்றும் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, பிருத்வி பாண்டியராஜ்னு இவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் சோஷியல் மீடியால இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு. பலருமே அந்த வீடியோ பார்த்துட்டு சுதா கொங்கரா பேசுறதை கேட்டு சிவகார்த்திகேயனே கடுப்பாயிட்டாரு. அதனாலதான் இவ்வளவு ஹாஷா சுதா கொங்கராக்கு ரிப்ளை கொடுத்திருக்காருன்னு பேசிட்டு வராங்க. சுதா கொங்கரா பராசக்தி மூவி டீம் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அதர்வா, ரவி மோகன், பிருத்வி பாண்டியராஜ்னு இவங்க 3 பேரும் ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க யாருமே ஸ்கிரிப்ட் இப்படி படிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். ரவி மோகன் மணிரத்னம் சார் கூட ஒர்க் பண்ண படத்துல ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்னோட படத்துல பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்றது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதனால அப்செட்டான சிவகார்த்திகேயன் உடனே சுதா கொங்கரா கிட்ட, நான் ரீடிங் எல்லாம் பண்ணியிருக்கேன், நீங்க அப்படியெல்லாம் முடிவு பண்ணாதீங்க, ஏதோ என்னோட வாழ்க்கையை என் கூட சேர்ந்து வாழ்ந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க, ஏதோ ரீடிங்கை நீங்க தான் இண்டஸ்ட்ரியில கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் சுதா கொங்கரா கிட்ட கொஞ்சம் கோபமான வகையில ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதுக்கு சுதா அவர்களும், நீங்க தானே ரீடிங்கே பண்ணதில்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் கிட்ட சொல்ல, அதுக்கு சிவகார்த்திகேயன், இல்ல மேம், அமரன், மாவீரன், மதராசின்னு எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணியிருக்கேன், எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் மேம் போறோம், ஏதோ ஜாலியா இருக்கிறதுனால அவங்க யாரும் வேலை செய்யறது இல்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுமே ஜாலியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் சுதா கொங்கரா கிட்ட அவர் ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணதில்லைன்னு சொன்னதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. பலருமே இப்போ இந்த வீடியோ கிளிப்பை ஷேர் பண்ணி பராசக்தி படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே சிவகார்த்திகேயனுக்கும் சுதா கொங்கராக்கும் ஏதோ செட் ஆகாத மாதிரியே ஃபீல் ஆச்சு. இந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது சிவகார்த்திகேயனுக்கும் சுதா கொங்கராக்கும் இப்படி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் போல அப்படின்னு பேசிட்டு வராங்க. இப்படி பராசக்தி படத்தோட மேக்கிங் வீடியோ சோஷியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. பராசக்தி படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் இப்போ டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நடிக்க தயாராயிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.